ஸோ கைஸ் ஹலோ எவ்ரி ஒன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் பிப்ஸ் அண்டு லாட் சைஸ் பேஸ்ட் ஆன் அவர் கேபிட்டல். ஸோ ஃபஸ்ட்டு பிப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 4040 இருக்குது. 40லேருந்து 4041க்கு மூவ் ஆகுது. அதாவது 40லேருந்து 41க்கு மூவ் ஆகுது. இது நம்ம ஒன்றுன்னு சொல்லுவோம், ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம இங்கே கோல்டில் இதை 10 பிப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ என்ன அர்த்தம்? இப்போது எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா 4015 வச்சுக்கோங்க. 50 இருக்குது. 4051க்கு மூவ் ஆனால் என்ன அர்த்தம்? 10 பிப்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா 10 பிப்ஸ்ன்னு மீனிங். ஸோ இப்போ இதுவே 4040 to 4050, அதாவது 4040லேருந்து 4050க்கு மூவ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் 10 இருக்குது. ஏன்னா 40லேருந்து 50க்கு மூவ் ஆகிருக்கு. இதை நம்ம 100 பிப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஓகேவா? இது புரியுதா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இதை நம்ம அப்படியே நம்ம டாலர் கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் 0.01 லாட் சைஸ் யூஸ் பண்ணுறீங்க எக்ஸாம்பிளுக்கு. இதான் பேசிக்கான பேஸ் லாட்டு. 0.01 யூஸ் பண்ணுறோம். ஸோ 0.01க்கு 10 பிப்ஸ் மூவ் ஆச்சுன்னா $1. ஸோ நான் எழுதி காட்டுறேன் கிளியராக. ஸோ 0.01க்கு 10 பிப்ஸுங்கிறது $1. அதுவே 0.02 போட்டோம்னா 10 பிப்ஸுக்கு $2. ஸோ புரியுதா? இப்போ அதுவே 0.05 போடுறோம் அப்படின்னா 10 பிப்ஸுக்கு $5. அப்போது எக்ஸாம்பிள் அப்போனா 0.1 யூஸ் பண்ணுறோம். 0.10ன்னு சொல்லுவாங்க. 10 யூஸ் பண்ணோம்னா 10 பிப்ஸுக்கு $10. ஸோ இது புரியுதா? இப்போ அதே கணக்கு தான் இப்போது 0.2 யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுவோம். 0.20 யூஸ் பண்ணுறேன், 0.2 யூஸ் பண்ணுறேன்பாங்க. அப்போனா 10 பிப்ஸுக்கு $20. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சரி ப்ரோ, இப்போ நான் கேபிட்டல் வச்சு என்னோடய கேபிட்டலுக்கு என்ன லாட் சைஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ தான் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நான் பிகினர் ப்ரோ, இப்போ தான் நான் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு $100 போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். $100 ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் 0.01 தான் யூஸ் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. இது கம்பல்சரியாக நீங்கள் இந்த லாட் சைஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் இதுக்கு மேலே லாட் சைஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் இப்போ $100 போகிறோம்னா $100 ஒரு இதுவாகவே இருக்காது. ஸோ நீங்கள் இதுலேருந்து பெரிய ப்ராஃபிட்லாம் எய்ம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பிகினருக்கு என்னென்னா $100 போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதை வச்சு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்ன் தான் பண்ண முடியும். லேர்னிங்க்கு மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ $100 போடுறேன்னா ஒரு ட்ரேடுக்கு மேக்ஸிமம் மினிமம் நம்ம மேக்ஸிமம் 1% தான் எடுக்கணும் ரிஸ்க்கு. 1% to 2% மேக்ஸிமம் ரிஸ்க் எடுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் இந்த $100 போட்டு 1% 1 to 2%ங்கிறது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 1 to 2%னா நீங்கள் $2 தான் ரிஸ்க் வைக்கணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா $2ங்கிறது 20 பிப்ஸ் தான். ஸோ அதுவும் நீங்கள் கோல்டெலாம் வந்துட்டிங்கன்னா மினிமம் 30 to 50 பிப்ஸ் இல்லாமல் நம்ம என்ட்ரியே எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ ஒரு டெமோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் உள்ளே கொண்டு வர போகிறீங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ரோ நான் ஒரு $500 ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா,
டெமோ அக்கௌண்ட்டில் $500 யூஸ் பண்ணுங்கள். $500 போட்டு இதுக்கு என்ன லாட் சைஸ் யூஸ் பண்ணணும். ஸோ 0.01க்கு நம்ம $100க்கு 0.01 யூஸ் பண்ணோம். $500 போடும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா 0.03 தான் யூஸ் பண்ணணும். 0.3க்கு மேலே நீங்கள் போகவே கூடாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த $500ல் $500க்கு நீங்கள் வந்து மேக்ஸிமம் அதே தான் 1 to 2% ரிஸ்க் எடுக்கணும். ஸோ கேபிட்டல் கூட இப்போ $1000 கொண்டு வரேன் அப்படின்னா நீங்கள் 0.5% to 1% தான் ரிஸ்க்கே எடுக்கணும். ஸோ நம்ம கேபிட்டல் கூட ரிஸ்க்கை குறைச்சிடணும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு $10,000 உள்ளே கொண்டு வரேன் ப்ரோ, இல்லை $2,000 உள்ளே கொண்டு வரேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் $2,000 கொண்டு வரீங்க, $2,000 கொண்டு வரீங்கன்னா நீங்கள் வந்து 0.5% தான் ரிஸ்க்கே எடுக்கணும். ஸோ நீங்கள் இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்கவே கூடாது. 0.5% to 1% அது மேக்ஸிமம் ரிஸ்க் எடுக்கலாம். நம்ம இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்கக்கூடாது நம்ம கேபிட்டலில். ஏன்னா அப்போ தான் கேபிட்டல் சேவ் பண்ண முடியும். ஸோ ட்ரேடிங்கில் ஃபஸ்ட்டு ரூல் என்னது, நம்ம சர்வே பண்ணணும். ஃபஸ்ட்டு ரூல் வந்து சர்வே பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரூல் வந்து பிரேக் ஈவன் பண்ணணும். பிரேக் ஈவன்னா நோ லாஸ் நோ ப்ராஃபிட்னு அர்த்தம். ஸோ பிரேக் ஈவனுக்கு வரணும். ஸோ நம்ம எடுத்த உடனே வந்து எனக்கு பெரிய கேபிட்டல் வேணும், எடுத்த உடனே பெரிய ப்ராஃபிட் வேணும்னு சொல்லி நம்ம லாட் சைஸ் போட்டோம்னா என்ன ஆகும்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து $1,000 உள்ளே போடுறீங்க, ஓகேவா? $1,000 உள்ளே போகிறேன், நீங்கள் இப்போ லாட் சைஸ் தெரியாமல் 0.1 போட்டுறீங்க. நீங்கள் இப்போ தான் ட்ரேடிங் புதுசு 0.1 போட்டுறீங்க, ஓகேவா? 0.1 போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்ல 100 பிப்ஸுக்கு உங்களுக்கு $100 ப்ராஃபிட் கிடைக்கும். இது ப்ராஃபிட்டாக இது வந்து டிபி ஹிட் ஆச்சுன்னா, ஓகேவா? ஸோ இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. அதுவே 0.1 போடும்போது 50 பிப்ஸு எஸ்எல் அடிச்சிச்சுன்னா $50 லாஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும் மைண்டு? அப்போ நம்ம டக்குன்னு என்ன பண்ணும் மைண்டு, ஐயோ $50 சொல்லி நம்ம கணக்கு பண்ணும்போது $50ங்கிறது வந்து கிட்டத்தட்ட $5000 கணக்கு வரும். 5000 ஆகும். ஐயோ 5000 நம்ம 5000 லாஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி மைண்டை வந்து என்ன பண்ணணும்னா பயந்து நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக லாட் சைஸ் வந்து 0.01 இல்லை 0.02ன்னு போயிடும். இல்லைனா அடுத்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு கையே வராது. கை ஒரு மாதிரி பயத்தில் ஐயோ திரும்ப லாஸ் ஆகிடுமோன்னு சொல்லி நம்ம பயந்தே அடுத்தடுத்த என்ட்ரிஸை நம்ம எடுக்காமல் இருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லாட் சைஸுக்கு பழகணும். அந்த லாட் சைஸுக்கு நம்ம வந்து பழகணும்னா ஃபெமிலியர் ஆகணும். ஸோ ஃபெமிலியர் ஆகிறது எப்படின்னா, நம்ம அந்த ஒரு லாட் சைஸ் இப்போ 0.03 யூஸ் பண்ணுறேன்னா இதில் நான் ஒரு 30 ட்ரேட் எடுத்துருக்கணும். 30 ட்ரேடில் 15 ட்ரேடு ப்ராஃபிட் ஆகும், 15 ட்ரேடு லாஸ் ஆகும் எடுத்துருக்கணும். நான் அந்த ப்ராஃபிட்டுக்கும் பழகிருக்கணும், லாஸுக்கும் பழகிருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்னா, இந்த 15 ட்ரேட் நான் லாஸ் பண்ணியிருக்கேன்ல, நான் 15 ட்ரேட் எடுத்துட்டேன், நான் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த லாஸ்க்கு நான் பழகிடுவேன். ஒரு $50 லாஸ்க்கு நான் பழகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து $50 லாஸ் ஆகும் எனக்கு பெரிய விஷயமா இருக்காது, என்னோடய மைண்ட் அஃபெக்ட் பண்ணாது. நான் எடுத்த உடனே போய் $200 லாஸ் பண்ணேன்னா என் மைண்டு ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ நம்ம லாட் சைஸை வந்து கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ என்கிட்ட வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்கிட்ட வந்து $3000 இருக்குது, $3000 இருக்குது அப்படிங்கிறக்காண்டி எடுத்தோடனே நீங்கள் ஏதாச்சும் இன்ஸ்டாகிராமோ இல்லை யூடியூபோ பார்த்துருப்பீங்க. அவங்களும் $3000 வச்சுருப்பாங்க. அவங்க வந்து 0.3 யூஸ் பண்ணுவாங்க, இல்லை 0.4 யூஸ் பண்ணுவாங்க. உடனே நம்மளும் போய்ட்டு சரி நம்மளும் 0.3 யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம இங்கே மாட்டிப்போம். ஏன்னா அவங்க இதுக்கு பழகியிருப்பாங்க, அவங்க இந்த இதுக்கு வந்து ப்ராஃபிட்டுக்கும் லாஸுக்கும் பழகியிருப்பாங்க. நம்ம வந்து சடனாக எடுத்தோன்னே போகக்கூடாது. ஸோ இப்போ $1000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, 0.05 to 0.08 மேக்ஸிமம் இந்த லாட் சைஸ் தான் யூஸ் பண்ணணும். $2000 உள்ளே வரீங்களா, $2000 கேபிட்டல் வச்சுருக்கீங்களா, 0.08 to 0.12 இந்த லாட் சைஸ்க்கு மேலே நீங்கள் போகவே கூடாது. ஸோ எதுக்குன்னா நீங்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு இந்த லாட் சைஸ் பழகுற வரைக்கும், ஸோ இந்த லாட் சைஸ் ஒன்ஸ் நீங்கள் பழகிட்டிங்கன்னா அப்புறமா நீங்கள் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீக் ஆன் வீக் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரே நாளில் வந்து நான் இன்றைக்கி வந்து 0.01 போட்டேன், ஒரு $5 லாஸ் ப்ராஃபிட் பண்ணேன்னு சொல்லி இந்த ப்ராஃபிட் எனக்கு பத்தலைன்னு சொல்லி அடுத்த நாளே நீங்கள் 0.03 இல்லை 0.02 போட்டிங்கன்னா உங்களால் இந்த லாஸ்க்கே இப்போ நீங்கள் $5 ப்ராஃபிட் பண்ணிங்களா, இங்கே நீங்கள் வந்து $10 லாஸ் ஆகும், இல்லை இங்கே $15 லாஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிடும்.
ஏன்னா நீங்கள் இந்த லாஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறீங்க, ஸோ பயம் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு டெமோ அக்கௌண்ட்டில் 0.01 போட்டு பழகணும். நெக்ஸ்ட்டு 0.05க்கு மாறணும். நெக்ஸ்ட்டு 0.08க்கு மாறணும். நெக்ஸ்ட்டு 0.1க்கு மாறணும். ஸோ இதை நீங்கள் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ண தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகும். நீங்கள் லாஸ் ஆனாலும் நெக்ஸ்ட் டேயில் பார்த்துக்கலாம், நம்மளால் ரெக்கவர் பண்ணிட முடியும்னு மைண்டு சொல்லும். ஸோ வந்து இப்போ சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து $100 ஒரே நிமிஷம் இங்கே க்ளீனாக எழுதிடுறேன். $100 கேபிட்டலுக்கு 0.01 தான். நெக்ஸ்ட்டு $200 இருக்குது, $200 வேணாம். நெக்ஸ்ட்டு $500 இருக்குது, 0.03 தான். நெக்ஸ்ட்டு $1000 இருக்குது, 0.05 to 0.08 தான் மேக்ஸிமம் போகணும். நெக்ஸ்ட்டு $2000 இருக்குது, 0.08 to 0.12 போடணும். ஸோ இப்படி நீங்கள் கிராஜுவலாக இப்போ நான் வந்து $3000 சாரி $0 போட்டேன். $3000 இதுக்கு நான் என்ன பண்ணலாம், 0.1லேருந்து 15 to 0.20 சாரி 20 இது வரைக்கும் லாட் சைஸ் யூஸ் பண்ணலாம். இப்படி நீங்கள் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ண தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு லாட் சைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த லாட் சைஸை நீங்கள் மினிமம் 2 வீக்ஸாக யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு பிகினிங்கில். எதுக்குன்னா அந்த 2 வீக்ஸும் நம்ம ப்ராஃபிட்டும் பழகிருக்கணும், லாஸும் பழகிருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் பழகிட்டிங்கன்னா அடுத்து எல்லாமே ஈஸி தான், உங்களுக்கு வந்து எந்த ஒரு பேனிக்கும் இருக்காது. ஸோ இது வந்து என்னது $, இது வந்து லாட் சைஸ். ஸோ இது ஃபுல்லாக $, இது ஃபுல்லாக லாட் சைஸு. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லைனா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கைட் பண்ணுறேன். ஸோ வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கமெண்ட்ஸில் வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ தேங்க்ஸ்.